அங்கிட்டு போய் அங்கிட்டு ஓடுங்க, அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க. அங்க நிக்காருண்ணே, போயிட்டாரு. அதிமுக விட்டு அவரை வெளியேறிட்டாரு, நீக்கியாச்சு. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெளிவான பதில் சொன்னார். அதிமுகவில் இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்பதும் தவறு, பதில் சொல்வதும் தவறுன்னு. அதுதான் எங்களது பதிலும். ஒரு மிகப்பெரிய சீனியர் 50 வருஷம் ஒரு அரசியல் இருந்திருக்காப்புல ஒரே கட்சியில் அவர் போய் ஈஸியாக நீக்கிட்டாங்க. இது வந்து அவர் தப்பு செஞ்சால் நினைக்கிறேன். கட்சின்னு கடல் மாதிரி ஒரு கட்சியில் வந்து பல பிரச்சனை இருக்கத்தஞ்சு, சின்ன சின்ன பிரச்சனை வரத்தஞ்சியும் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதான் உண்மையான ஒரு தொண்டனுக்கு அழகு. அந்த வழியில் வந்து எடப்பாடியார் வந்து தார்மீக ரீதியாக தர்மத்தின் வழியில் சென்றுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து அவருடைய வழி சரியான வழி. அதிமுகவோட ஓட்டு பிரிவு நினைக்கிறீங்களா? இப்போ விஜய் வந்து இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவைத்தான் பார்க்கிறார்கள். ஸ்டாலினுக்கு மாற்றாக எடப்பாடியார் தான் பார்க்கிறார்கள். ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுக்கின்ற பொழுது எடப்பாடியார் வேண்டும் என்று இரட்டலைக்குத்தான் வாக்களிப்பார்கள். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. இதுதான் சட்டமன்ற தேர்தல் அமைப்பு. மூத்த அமைச்சர்கள் வெளியேறிக்கிட்டே வராங்க. 2026 வெற்றி பெற முடியுமா? 2026 வெற்றி பெற முடியுமா சார்? மூத்த தலைவர் வெளியேறிட்டாங்க.